நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, நம்ம சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய சமையல் அறையிலையும் கத்தி இருக்கும் இல்லையா? கத்தி இருக்கும் தானே? எல்லாருடைய சமையல் அறையிலும் கத்தி இருக்கும். கத்தி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கருவியாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த கத்தி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆயுதமாக இருக்கும். காரணம், அந்த கத்தியை கொண்டு பல விதத்தில் நம்ம பயன்படுத்த முடியும். அந்த கத்தியை வச்சு நம்ம காய்கறிகளை வெட்டி ருசியாக சமைச்சு சாப்பிட முடியும். இல்லை எவ்வளோ பெரிய பழ வகைகள் இருந்தாலும் அந்த கத்தியை வச்சு தான் நம்ம வெட்டி சாப்பிட்றோம் இல்லையா? ஆனால் அதே கத்தியை நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக கையாளும் போது அந்த கத்தி நம்ம விரலையும் துண்டாக்குகிறதுக்குரிய ஒரு வல்லமை அந்த கத்தியில் இருக்குது இல்லையா? அப்போ பாருங்க, அந்த கத்தி நமக்கு நல்லதும் செய்யும், சில நேரத்தில் நம்ம வேதனைப்படுத்தும்படியான காரியங்களும் அந்த கத்தி செய்கிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. அதே போல தான் நம்முடைய சரீரத்திலே பல அவயவங்கள் இருக்குது. அந்த அவயவங்களிலே ஒரு சின்ன அவயவம் தான் நம்முடைய நாவு. ஆனால் அந்த நாவு பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியங்களை செய்கிற ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம பேசுகிற பேச்சில் வார்த்தையில் இருக்கிறது. தோல்வியும் வெற்றியும் நம் பேசுகிற வார்த்தையில் இருக்கிறது. மரணமும் வாழ்க்கையும் நம்ம பேசுகிற வார்த்தையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றுதான் நாம் பேசுகிற வார்த்தை. அல்லேலூயா. உலகத்தான் கூட பார்த்தீங்கன்னா பேசுகிற வார்த்தைகளை ரெண்டு விதமாக பிரிப்பான் பாருங்க. மங்கள வார்த்தைன்னு ஒன்று சொல்லுவான், அமங்கல வார்த்தைன்னு ஒன்று சொல்லுவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மங்கள வார்த்தை. ஆமாம், பாருங்க, இந்த சிலர்லாம் சொல்லுவாங்க, காலங்காத்தால இவளுக்கு முகத்தில் முழிச்சிட்டோம் பாரு, நல்ல வார்த்தை பேசுகிறா பாரு இப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம கேட்டிருப்போம். ஆனால் நம்ம சின்ன வயசில் நம்ம அம்மா காலங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மங்களமான வார்த்தை பேசுப்பா, கேட்க கொஞ்சம் காது இனிமையாக இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பலசரக்கு கடைகள் எல்லாம் போய் நீங்கள் ஏதாவது சாதனம் வாங்கிறதுக்காக நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அவர் ஞானமாக பதில் சொல்லுவார். எப்படி சொல்லுவார் தெரியுமா? நீங்கள் உதாரணமாக, ஐயா பருப்பு இருக்கான்னு கேட்டு பாருங்க, அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உளுந்து இருக்கு, வாங்கிட்டு போறியான்னு கேட்பார். ஏ பருப்பு இல்லை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது அமங்கல வார்த்தையாம். அல்லேலூயா. ஆமாம், அதனால அது கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக வர. காலையில் சாம்பார் வைக்கலான்னு பருப்பு கடைக்கு வாங்க போனேன், காலையிலேயே கேட்ட வார்த்தை அமங்கலமான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போயிடுவாங்க. அதனால கடைக்காரங்களே பார்த்து பார்த்து தான் வார்த்தைகளை வெளியே விடுவாங்க பழைய காலத்தில். அல்லேலூயா. பாருங்க, இந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா சிலர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அவங்க செத்து போயிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பேச்சில் கொஞ்சம் கவனம் வைப்பாங்க. காலமாயிட்டாங்க. பத்திரிகையிலலாம் என்ன போடுவாங்க? நித்திரை அடைந்துட்டாங்க, ஆமாம், உலகத்தை விட்டு மாற்றப்பட்டுட்டாங்க இப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில் கூட மற்றவங்க கேட்கும்போது காயப்படுத்தும்படியான அந்த வார்த்தைகள் வெளியே வந்துடக்கூடாது என்று உலகத்தான் கூட பார்த்து பார்த்து பேசுவோம் பாருங்க. காரணம், அந்த வார்த்தையில் சில அதிகாரங்கள் இருக்குது. அந்த நாவில சில சக்திகள், நம்ம நாவில் இருந்து பேசுகிற வார்த்தையில் சில வல்லமை இருக்கிறது. அதனால தான் வார்த்தையை கவனமாக பேசுவார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்தை அறிஞ்சவங்க, ஆண்டவரை பற்றி சரியா அறிஞ்சவங்க கூட சின்ன பிரச்சனை வீட்டில் வரட்டும் உடனே சொல்லுவாங்க, நான் செத்து போறேன், நான் செத்து போறேன். அல்லேலூயா. ஆமா, இது ஒன்று தான் தெரியும். சிலர் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனை வந்தோன்னு சொல்லுவாங்க, நான் எங்கேயாவது போறேன். சிலர் சொல்லுவாங்க, அநாத மடத்துக்கு நான் போறேன். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்னதும் அநாத மடம் இவங்களுக்குன்னு திறந்து வச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பேச்சு இன்னைக்கு எல்லாருக்கும். நான் அநாத மடத்துக்கு போறேன், நான் என் கடைசி காலம் என் பிள்ளைகளை அப்படியே விட்டுட்டு அநாத மடத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. இப்படி ஆண்டவரை அறிஞ்சவங்க கூட இன்னைக்கு பேசுகிற பேச்சு வாயில வரதெல்லாம் பேசுவாங்க. அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதிகாரம் உண்டு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆமென். நம்ம பேசுகிற பேச்சில் கவனமா இருக்கணும். பல பிரச்சனைகளுக்கு நேராக கொண்டு போயிடும். அல்லேலூயா. நான் திருமணத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னு சொன்னா பார்மசிஸ்டா ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்தேன். ஒரு 6-7 மாதம் வேலை பார்த்தேன்.
அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பக்கத்திலே ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, நர்ஸ். அவங்க இருப்பாங்க எப்படின்னா ஓபி நோயாளிகளுக்கு ஊசி போடுறதுக்காக என் பக்கத்திலே சேர் போட்டு இருப்பாங்க. அவங்க திருமணம் ஆகிட்டு அப்புறம் அந்த நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு 3 மாதம் கர்ப்பிணி ஆகிட்டாங்க. 3 மாதம் கர்ப்பிணி ஆனதுலேருந்தே என்கிட்ட சொல்லுவாங்க, எடி எனக்கு பிரசவம் ஆகும்போது பிளட்டு தேவைப்பட்டா நீ பிளட்டு தருவியான்னு. நான் தல்லாக்கான்னு சொல்லுவேன். அது பக்கத்தில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற எல்லா நர்ஸிட்டையும் சொல்லுவாங்க, எடி எனக்கு பிரசவம் நடக்கும்போது பிளட்டு தேவைப்பட்டா நீ பிளட்டு தருவியா, உனக்கு என்ன குரூப் பிளட்டு, இப்படியே கேட்டுட்டே இருப்பா பாருங்க. கடைசியில் பிரசவம் நெருங்கிச்சுது. சாயங்காலம் 6 மணிக்கு பிரசவ வலியினால் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அந்த சகோதரியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே பிரசவ வார்டில் கொண்டு போயாச்சு. ஒரு 8 மணிக்கெல்லாம் பிரசவம் நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு. பல சிறப்பு மருத்துவர்கள் எல்லாம் பல இடத்துலேருந்து வர வச்சு என்ன சிகிச்சை பண்ண முடியுமோ எல்லா சிகிச்சையும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு விதத்தில் அந்த ப்ளீடிங் ஆகிறது நிற்கல. இங்கே அப்போ இனி இப்படியே விட்டால் செத்துருவா, சாகிற சூழ்நிலை போயாச்சு. ஆஸ்பத்திரியே எல்லாரும் முழங்கால நின்று அவளுடைய ஜீவனுக்காக ஜபிக்கிறாங்க. பிளட் இப்படியே போயிட்டு இருந்தா செத்துருவா, ஆனால் பிளட் அடைக்கணும். உடனே யார்கிட்ட எல்லாம் கேட்டாலோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பிளட் அடைச்சாங்க. அன்னைக்கு நாங்கள் ராத்திரி வர 11:30 12 மணி ஆச்சுது. எப்படியோ கர்த்தருடைய பெரிதான கிருபையினால உயிர் தப்பிட்டான். முடிச்சிட்டு வந்தது பிறகு டாக்டர் சொன்னாங்க, பயத்தில் குழந்தை ஆனதுலேருந்தே பிளட்டு தருவியான்னு கேட்டேன். உன் வாயிலிருந்து வந்த வார்த்தை எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சது பார்த்தியா. அன்னைக்கு எனக்கு தெரியாது பாருங்க, நம்ம பேசுகிற வார்த்தையில் ஒரு ஜீவன் உண்டு, வார்த்தையில் அதிகாரம் உண்டுன்னு தெரியாது. வாயில் வாரதெல்லாம் பேசிடுவோம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, கோபத்தில் வந்துட்டு ஆமாம் ஒரு நிதானம் இல்லாமல் பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கோபத்திலேயும் சரி நிதானம் இல்லாமல் பேசினாலும் சரி, எந்த சூழ்நிலையில நம்ம பேசினாலும் வாயின் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் பரலோகத்தில் கணக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம். ஏன் நம்ம வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது, ஏன் நம்ம பேசுகிற வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1:3 வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை பூமியை பார்த்து பேசினார். என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் உண்டாகிட்டு. அல்லேலூயா. இருளா இருக்கிற பூமி பாருங்க, இருட்டடைஞ்சு இருக்குது. ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த இருட்டுக்கு நேராக வெளிப்படுத்துறார், வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவர் பூமியில போய் கையை தொடல, அங்க போய் எதுவும் காரியங்களையும் அவர் செயல்படுத்தல, வார்த்தையை தான் பேசினார். வார்த்தை அங்க வெளிச்சத்தை கொடுத்தது. அல்லேலூயா. பூமியில் இருந்த இருள் மாற்றப்பட்டது, பூமி வெளிச்சம் கொடுக்கிற பிரகாசிக்கிற பூமியாய் மாறினது. காரணம், நம்மை உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த தேவன் பேசின வார்த்தையின் வல்லமை. அல்லேலூயா. அப்ப அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் நாவிலே கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் ஒரு விதத்தில் வேற விதமான காரியங்களை நடப்பிக்க அதிகாரம் பெற்றதாய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, கட்டுண்டவர்கள் அந்த பூமியில நீ எதை கட்டுறியோ அதை நீ பரலோகத்தில் சொல்லுங்க. தெரியாத வசனம் இல்லை, சொல்லுங்களா? கட்டுவாய். இங்க எதை கட்டவிழ்க்கிறியோ, ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களா? அல்லேலூயா. ஆமென். கட்டு அவிழ்ப்பாய். அப்போ உடனே போய் நம்ம பெரிய கயர் வச்சு ஆமாம் நம்மளை தொந்தரவு பண்ணுறவங்கள போய் போட்டு கட்டிட்டு இருந்தா அதுவா கட்டு? வார்த்தையினால இயேசுவின் நாமத்தில் இவளோடு இருந்து போராடுகிற சபிக்கப்பட்ட ஆவிகளை நான் கட்டுகிறேன், இல்லது கட்டவிழ்க்கிறேன். வார்த்தை. கர்த்தர் சொல்றார், நீ கட்டுனியா பரலோகத்தில் பலன் உண்டு, கட்டவிழ்க்கிறியா பலன் உண்டு. அப்போ நம்முடைய வார்த்தைக்கு தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இல்லாததை உருவாக்குகிற வல்லமை உள்ளது. அவருடைய ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அன்றைக்கு ஒருவேளை அதோடைய ரிசல்ட் நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா அது வேற ஒரு விதத்திலே அந்த வார்த்தை காரியங்களை நடப்பிக்க போதுமானது.
ஒரு தகப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய பார்த்து, ஓரளவு நல்லா படிக்கிற பையன் தானே, ரொம்ப நல்லா படிப்பான்னு சொல்ல முடியாது, ஓரளவு படிக்கிற பையன் தான். பார்க்கும் போதில் முட்டாள் பயலே, உன்னை கொண்டு ஒன்றுக்கும் உதவாது, நீ எல்லாம் ஒன்றுக்கு லாயக்குப்படாது, இதை எப்பவும் தகப்பன் பிள்ளைய பார்த்து சொல்லிகிட்டே இருப்பான். இந்த வார்த்தையை இந்த மகன் கேட்டு கேட்டு உண்மையிலே நம்ம முட்டாள் தானா, உண்மையிலே நம்ம ஒன்றுக்கு லாயக்குப்படாதா அப்படின்னு நினச்சி 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 மகன் கடைசியில் முட்டாளே ஆவிட்டான். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வார்த்தை. அன்றைக்கு ஒரு மாற்றத்தை தரலைனாலும் போக போக ஒரு மாற்றத்தை தர போதுமானது. ஹல்லேலூயா. அடிக்கடி அடிக்கடி நம்ம எந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறோமோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மரணமும் உனக்கு ஜீவனும் ஓ நாவில தான் இருக்கு, எதை எடுத்து பயன்படுத்தியோ அதில் உள்ள கனியை நீ புசிப்பாய். ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், ஆண்டவரே என் உதட்டுக்கு காவல் வையும். சங்கீதம் 104:13 நினைக்கிறேன் பாருங்க. 141:3 பாருங்க, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். ஹல்லேலூயா. என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. தாவீது ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என்று. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதானம் இல்லாமல் பேசிடுறோன்னு சொல்கிறோம் பாருங்க. ஆண்டவர் நம்முடைய நாவுக்கு காவல் வச்சு அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வராது. தாவீது பெரிய ராஜா, என்னன்னாலும் பேசலாம். ஹல்லேலூயா. என்னன்னாலும் செய்யலாம், என்னன்னாலும் சொல்லலாம், அவருக்கு அதிகாரம் இருக்கு முழு தேசத்தில். ஆனாலும் அந்த ராஜா ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைக்கு காவல் வையும். நிதானம் இல்லாம ஆவேசத்துல கோபத்துல சத்துரு என்ன தேவையில்லாம பகைக்கும் போதெல்லாம் என் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் புறப்பட்டு வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு தெரியும் பாருங்க. ஆமென். பல ராஜாக்கள் தன் வாயின் வார்த்தையினால விழுந்ததை தாவீது ராஜா பார்த்திருக்கிறாரு. பலர் தன்னுடைய ராஜ்யபாரத்தை தன்னுடைய வாயின் வார்த்தையினால இழந்திருக்கிறத தாவீது ராஜா பார்த்திருக்கிறாரு. அதனால் தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளின் வாயிலிருந்து புறப்பட்டு விடக்கூடாது என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து தாவீது ஜெபிக்கிறார். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிற தேவஜனமே? மற்றவர்களை தட்டி கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறதா, இல்ல மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறதா? நம்முடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா ஜீவ ஊற்றாய் புறப்படுகிற வார்த்தையா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. மற்றவர்களை உருவாக்குகிற வார்த்தையா இருக்க வேண்டும். மற்றவர்களை சோர்ந்து போய் இருக்கிறவர்களை தட்டி எழுப்புகிற வார்த்தையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கலங்கி போய் கண்ணீரோடு இருக்கிறவர்களை ஒன்று கூட ஆண்டவருக்காக எழுப்ப வைக்கிற வார்த்தையாக, உற்சாகமூட்டுகிற வார்த்தையாக, கனிவான வார்த்தையாக, அன்பான வார்த்தையாக, ஆறுதல் கொடுக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசன் என்கிற ஒரு பெரிய விஞ்ஞானி, எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. பல்பை கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஞ்ஞானி. ஹல்லேலூயா. அவர் சின்ன வயசாக இருக்கும்போது பாருங்க, அவருடைய பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு. அந்த லெட்ரு அவங்க அம்மா எடுத்து வாசித்து பார்க்குறாங்க. வாசித்துட்டு இருக்கும்போதே அந்த தாயுடைய கண்ணு கலங்கி கண்ணிலேருந்து கண்ணீராக வடியுது. இது அந்த சின்ன பையன் பார்க்குறான். பார்த்துட்டு கேட்குறான், ஏமா அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அந்த லெட்டரை மூடிட்டாங்க. படித்து முடிச்சுட்டாங்க, மூடிட்டாங்க. இல்லைப்பா, ஸ்கூல்லேருந்து லெட்ரு போட்டிருக்காங்க, உங்கள் மகன் ரொம்ப புத்திசாலி, அவனுடைய புத்தி கூர்மைக்கு தக்கன ஆசிரியர்கள் எங்கள் ஸ்கூலில் இல்லை, அதனால் நீங்கள் வீட்டில் வச்சே அவனை படித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்கப்பா. பரவாயில்ல அம்மா, உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நாட்கள் போச்சுது பாருங்க. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். இன்னைக்கு காரில் வைக்கிற பேட்டரி அவர் தான் கண்டுபிடிச்சார். இன்னைக்கு நம்ம மொபைலில் பேசுகிறோம் பாருங்க, இந்த பேச்சு தெளிவாக நம்முடைய காதில் வந்து விழுகிற அந்த நுட்பத்தை கண்டுபிடிச்சது அவர். இன்னைக்கு நமக்கு லைட்டு பாருங்க, அந்த லைட்டு வெளிச்சம் தெரியுதுன்னா இந்த பல்பை கண்டுபிடிச்சது அவர். இப்படி பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு தேசமே அறியத்தக்க ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியாய் மாறினார். ஹல்லேலூயா. பட்டி தொட்டியில் கூட தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. புகழின் உச்ச நேரத்தில் இருக்கும்போது ஒரு நாள் வீட்டில் இருக்கிற பழைய பீரோயை திறந்து, சரி தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்காராம் பாருங்க. அங்கே ஒரு லெட்ரு கிடச்சிது. என்ன லெட்ரு? சின்ன வயசில் அம்மா எடுத்து வாசித்த அதே லெட்ரு எடுத்து வாசித்தாரு பாருங்க. அம்மா சொன்னது மாதிரி அங்கே இல்லை. அங்கே டீச்சர் எழுதியிருந்தாங்க, உங்கள் மகன் முட்டாளாக இருக்கிறான், அதிமுட்டாள், எப்படி படித்து கொடுத்தாலும் அவனு படிப்பு ஏறாது, எங்களால் அவன் அந்த ஸ்கூலில் வைக்க முடியாது, பேசாமல் உங்கள் பிள்ளைய
உங்க வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சிருங்கன்னு சொல்லி அந்த லெட்டர்ல இருந்துதான். பார்த்ததும் அவனுக்கு ஒரு, அப்போ அவன் ரொம்ப பெருசா எடுக்கல, ஆனால் அவனுடைய இருதயத்தில் அவனுக்கு தோணுச்சுதான், அவருக்கு தோணுச்சுதான், என் அம்மா அன்னைக்கு பேசின அந்த வார்த்தை இன்னைக்கு நான் ஒரு மிக பெரிய விஞ்ஞானியா உயர்வதற்கு காரணமா இருந்து. அன்னைக்கு அந்த மகனை டீச்சர் சொன்ன போல தட்டி அப்படியே தலையை தட்டி கீழே வச்சிருந்தா ஒரு முட்டாளா தான் இருந்திருப்பா. ஆனா அவங்க அவனை தைரியப்படுத்தினாங்க. அப்பா உனக்கு அறிவு இருக்குதப்பா, நீ செய்யலான்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு விஞ்ஞானிய இன்றைக்கு தேசம் பார்ப்பதற்கு ஏதுவா இருந்தது. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழிகள் 15:23 மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா. ஆமா, சோர்ந்து போய் இருக்கிறவர்களை ஒன்று தட்டி கொடுத்தா அது எப்படி இருக்கும் தெரியுமா? வாடி போய் இருக்கிற செடிக்கு நீங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது அந்த செடி எப்படி இருக்கும்? மறுபடியும் அழகா பச்சை பசேல் எழும்பி நிமிர்ந்து நிற்கிறது போல ஒருவருடைய வாழ்க்கை உங்கள் மூலமா கட்டி எழுப்பப்படும். ஒருவருடைய வாழ்க்கை உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது நம்முடைய வாயின் வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்குது, நம் ஆண்டவர் வார்த்தையானவர். ஹல்லேலூயா. வார்த்தை மாமிசமானது. அவர் இந்த பூமியிலே வந்து அவர் ஊழியம் செய்த காலத்திலே அழுதவர்களையும் திக்கற்றவர்களையும் கண்ணீரிலே வாழ்ந்தவர்களையும் பார்த்து, மகளே மகனே பயப்படாதே, தைரியமாயிரு என்று பயந்தவர்களை கைவிடப்பட்டவர்களை தைரியப்படுத்தி ஊக்குவித்து எழும்பி நிற்க வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறவர்களை நீ ஒன்று கூட தைரியப்படுத்தி அவர்களை தட்டி கொடுத்து எழுப்பு. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது தேவஜனமே. அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னு சொன்னா, தீமோத்தேயு ஒரு பயந்த ஒரு சுபாவம் உள்ள ஒரு ஊழியக்காரன். ஹல்லேலூயா. பயந்த ஒரு சுபாவம் உள்ளவர். அதனால தீமோத்தேயு பார்க்கும்போது எல்லாம் பவுல் பார்த்தீங்கன்னா தைரியப்படுத்துவாராம், தட்டி கொடுப்பாராம், தோளில் கை வச்சு அப்படியே தட்டி கொடுப்பாராம். பாருங்க, நல்லா செய்யலாம்ப்பா, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. ஆமென். பார்த்தீங்கன்னா அவருடைய சுபாவத்தை அறிஞ்சு எங்கே இருந்தாலும் லெட்டர் போடுவார். தீமோத்தேயுவே, நமக்கு தேவன் பயத்தின் ஆவியை தரல, நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை, தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார். இப்படி வார்த்தையினாலும் அவரை தைரியப்படுத்திட்டே இருந்தார். பாருங்க, நடந்தது என்ன தெரியுமா? இன்றைக்கு பிஷப் நம்ம சொல்றோம் பாருங்க, அவருக்கு ஒப்பிடுகிற அளவில் ஒரு மிக பெரிய கிறிஸ்தவ தலைவராய் தீமோத்தேயு உருவாவதற்கு காரணம் பவுல் தட்டி கொடுத்த வார்த்தைகள், பவுலினால் வெளிப்பட்ட வார்த்தையின் மூலமாக உருவாக்கப்பட்ட தேவ மனிதன் தீமோத்தேயு. பல சபைகளை தீமோத்தேயு எடுத்து நடத்தினார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க கூட ஒருவேளை ஒரு பலவித கலக்கத்தோடு வேதனையோடு தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கலாம். ஆனா பரலோக தேவன் இந்த பகல் வேளையில் உங்களுக்கும் ஒரு வார்த்தை உன்னதத்திலிருந்து அனுப்பி தருகிறார். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, கண்ணீரின் அனுபவத்திலே, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. வார்த்தை நம்மை உருவாக்கு. உங்க வாழ்க்கையில கூட தடைகள் இருக்கலாம் தேவஜனமே. முன்னேற முடியாதபடி, முன்னேற விடாதபடி மனுஷர்கள் தடையை கொண்டு வந்திருக்கலாம். பிசாசு ஒருவேளை தடையை கொண்டு வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் தடையை போட்ட அந்த வாசலின் சாவியின் வல்லமையை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை மிக பெரியது. கர்த்தர் சொல்லுகிற தடையை உடைத்து போடுகிற கர்த்தர், நான் உனக்கு முன்னே செல்லுவேன் என்று. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் 2:25 ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டுக்கிளிகளினாலே இழந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நான் மறுபடியும் திரும்ப தருவேன். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வெட்டுக்கிளிகள் போல உங்க வாழ்க்கையிலே படிப்படியாக இருந்த ஆசீர்வாதங்களை, சூறையாடி சுரண்டி வைத்திருந்த எல்லா நன்மைகளையும் இழக்க வைத்த ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சபைக்கு வெளிப்படுகிற தேவஜனமே, இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப தருவேன். உன் சரீர ஆரோக்கியமா இருக்கலாம், உன்னுடைய மரியாதையா இருக்கலாம், உன்னுடைய சுய மரியாதையா இருக்கலாம், உன்னுடைய பொருளாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் கர்த்தர் உனக்கு திரும்ப தர வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தை நம்மை ஒன்று கூட உருவாக்க போதுமானது. அவருடைய வாழ்க்கை நமக்கு வெளிச்சம் தர போதுமானது. அவருடைய வார்த்தை நம் நடக்க வேண்டிய பாதையை காண்பித்து தருகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தையாயிருக்கிறபடியால் ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா நம்மை வாழ வைக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கே ஒருவேளை அது இன்றைக்கு செயல்படாம இருக்கலாம். நிச்சயமா ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது அது நிறைவேறாமல் திரும்பி போகாது. ஓ, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காணுகிறவர்களை போல இன்றைக்கு அந்த சிறையிருப்பு மாறும்போது நன்மையை ஓ தேவஜன சுதந்தரித்துக்கொள்ளும். சொப்பனம் நடந்தது போல இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும் போது என் வாழ்க்கையில இது நடந்தது என்று யோசித்து பார்க்க முடியாத அளவில் கர்த்தருடைய வார்த்தை ஓ தீவிரமாய் அதை நடப்பிக்க போதுமானது. யோசேப்புடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் ஒரு ராத்திரியிலே மாற்றப்பட்டது, ஒரு ராத்திரியிலே திருப்பி போட்டது. நம்முடைய வாக்குத்தத்தம் ஏற்ற காலங்கள் வரும்போது ஒரு நாளிலே கர்த்தர் திருப்பி மாற்றி நம்முடைய கரங்களிலே சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்ய வல்லமை உள்ளதா தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று பாருங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆம் ஆம் ஆம். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை எரிகிற அக்கினி போல என் இருதயத்தில் இருந்தது என்று. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அக்கினி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையில ஒரு அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா. அததான் எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே ஒரு அக்கினியை போல பற்றி எரிந்து கொண்டே இருந்தது என்று. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கு. அவருடைய வார்த்தை அக்கினியை போல நமக்கு நேராக அனுப்பப்படும் போது ஓ எல்லா சத்துருவின் கிரியைகளை சாம்பலாக்கி அவருடைய ஜனத்திற்கு ஜெயத்தை தர போதுமானதா தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்திலே ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கேட்டு ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர். ஒரு காலகட்டத்தில் சோர்ந்து போயிட்டாரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் போய் மக்கள்கிட்ட சொல்லும் போது மக்கள் நம்பல, பரியாசம் பண்ணாங்க, கேலி அடிச்சாங்க. எத்தனையோ தீர்க்க தரிசனத்தை நீ சொல்லிட்டு இருக்க, ஒன்னாவது நடந்திருக்கா? அதனால எல்லாரும் அலட்சியம் பண்ணது நிமித்தம் இந்த எரேமியா சோர்ந்து போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்தார், இனி இந்த ஜனங்களுக்கு நான் ஊழியம் செய்ய மாட்டேன், இந்த ஜனங்களுக்கு நீ தேவனுடைய வார்த்தையை கொடுக்க மாட்டேன், இனி என் பாட பார்த்துட்டு நான் போய் ஒதுங்கி இருக்க போறேன் ஒரு தீர்மானம் எடுத்ததுதான் எரேமியா தீர்க்கதரிசி. ஆனாலும் அவர் வாயினால் அதை சொன்னாரு. ஆனா அவருக்குள்ள ஆண்டவர் வச்ச வார்த்தை அவரை சும்மா இருக்க விடல. இங்க பற்றி எரிகிற அக்கினியை போல உள்ளுக்குள்ள எரிந்து கொண்டே இருந்ததா. அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவ ஜனமே, சோர்ந்து போகிறவர்களை ஒன்று கூட பலப்படுத்துகிற வார்த்தை, பலனற்று இருக்கிறவர்களை ஒன்று கூட தைரியப்படுத்துகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது அது அக்கினியாய் புறப்பட்டு வரும். போதும் என முடிந்தது என்று இருக்கிற சூழ்நிலையை மாற்றி ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறதா. ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பிறகு பாருங்க, சீசர்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க, அவரையே கொன்னுட்டாங்க. அவரை நம்பி வந்த நம்ம குருவை கொன்னுட்டாங்க. இனி நம்ம என்ன ஏமாத்துறோம், நம்ம பிழப்பை பார்த்து ஓடிடுவோன்னு எல்லாரும் பயந்து அங்கங்கே ஓடிட்டு இருக்காங்க. அதில் 2 சீசர்களும் பார்த்தீங்கன்னா பயந்து சோர்வோட எம்மாவூர் என்கிற கிராமத்திற்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே கூட இயேசு வரார். அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அந்த நேரத்தில் உயிர் தெழுந்துட்டாரு. இவங்களுக்கு தெரியாது, கூட நடந்து வந்துட்டு இருக்கிறார். இவங்க நினைச்சாங்க நம்மளை போல ரோட்டில் நடந்து போகிற ஒரு வழிபோக்கம் தான் நம்ம கூட நடந்து வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. பாருங்க, அவங்க பேசிட்டே இருக்காருங்க, ஐயோ இந்த இயேசுவை நம்பி வந்தனே, அவரே செத்து போயிட்டாரு, நம்ம நம்பி வந்ததெல்லாம் வேஸ்ட். ஹல்லேலூயா. என்னென்னோ கனவெல்லாம் கண்டு வந்திருந்தோம், இவர் ராஜ்யத்தை கட்டுவார், நம்ம ஆளுகை செய்யலாம், என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தோம், இல்லாமல் போயிட்டாரே. இப்படி பேசிட்டே வராங்க பாருங்க. இதெல்லாம் கேட்டுட்டே ஏசப்பாவும் கூட தான் வராரு. ஹல்லேலூயா. ஆமாம், கூட வரும்போதே ஆண்டவர் வேத வசனங்களை எடுத்து அவங்கள்ட்ட சொல்லிட்டே வராரு.
இவங்க என்ன நினைச்சாங்க, ஏதோ வழிபோக்க ஏதோ வசனங்களை சொல்லிட்டு வராரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களுக்கு இயேசு தான் நம்ம கூட பேசிட்டு வந்தார். அப்போ உடனே இந்த சீசர்கள் சொல்றாங்க, அவர் நம்ம கூட வரும்போது வேத வாக்கியங்களை விளக்கி காட்டும்போது நமக்குள்ளே நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையோ? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நம்மளை அறியாமே இங்கிருந்து எரியும், கொழுந்து விட்டு எரியும், ஒரு உற்சாகத்தை தரும். என்ன சூழ்நிலை வரட்டும், சோறு வரட்டும், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கைவிட்டுட்டு போட்டும், குறைவு இருக்கட்டும், அவமானம் இருக்கட்டும், நிந்தை இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், உங்களுக்குள்ளால வார்த்தை இருந்துன்னு சொன்னா ஹல்லேலூயா, அன்றைக்கு அவர் வார்த்தை மூலமா பேசி சோர்ந்து போய் ஒதுங்கி இருந்த ஊழியர்களை மறுபடியும் வார்த்தையினாலே தட்டி எழுப்பி, ஓ ஆண்டவருக்காக வல்லமையாய் வைராக்கியமாய் ஊழியம் செய்ய வைத்து தேவ நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது தேவ ஜனமே. ஹல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லை, ஒரு வார்த்தை இந்த வீட்டில் உள்ளவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நான் இப்படி உடைக்கப்பட்டிருக்கிறேனே, ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு நீங்கள் ஏங்கி தவிக்கலாம் தேவ ஜனமே. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோ உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாம், என்னுடைய வார்த்தை உன் கையிலே இருக்குது, இது போதும், இது போதும். அல்லேலூயா, ஆமென். இது எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்குது, எல்லாருக்கும் பொதுவாக தான். ஆனால் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட அளவில் இதில் இருக்கிற வார்த்தையை சொந்தம் கொண்டாடி உரிமை கொண்டாடி எடுத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது இது உங்களுக்கு இதில் இருக்கிற வார்த்தையின் ஆசீர்வாதம் சொந்தமாகும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. தேவையில்லாத பேசுகளை பேசிட்டு இருக்காத, ஜீவன் கொடுக்கிற வார்த்தையை நாவில வச்சு பேசிக்கொண்டே இருக்கு. நீ அதில் உள்ள கனியை பூசி பாய். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையில் அவ்வளவு பவர் இருக்கு தேவ ஜனமே. ஹல்லேலூயா. கலிலேயா கடல்ல ஆண்டவராக இயேசு காலையில் போறாரு பாருங்க. அங்க பேதுரு வலைகளை அலசிட்டே இருக்கிறாரு. அங்க என்ன நடந்ததுன்னா, முந்தின நாளே பேதுரு மீன் பிடிக்கிறதுக்காக, எல்லாருக்கும் தெரியும், ராத்திரியே ஆமா போட்டு பார்க்குறாரு, வலைய கிடச்சிரும் போட்டுட்டு இழுத்து பார்ப்பாரு, வெறும் வரல, ஒரு மீன் கூட அகப்படலையா. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த மனுஷன் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். இனி வீட்டுக்கு போயிடலாம், ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டாச்சு, இனி மீனெல்லாம் கரையில் ஒன்றும் ஒதுங்காது, போயிடும், அங்கங்கே நீந்த போயிடும். ராத்திரி தான் மீனுவை கொஞ்சம் கரையில் நீங்கள் இனி வேஸ்ட், ராத்திரிக்கே படுற எல்லா பாடம் பட்டாச்சு, இனி இல்லை. அல்லேலூயா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இனி வீட்டுக்கு போயிடலான்னு சோர்ந்து போய் வலையை அலசி இந்த படகுல வச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு ரெடியாகி இருக்கும்போது ஏசப்பா அங்கே வராரு. எங்கே? கடலுக்கு வராரு பாருங்க. அங்கே வந்தோடனே ஏசப்பா அந்த பேதுருவ படகுல எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுறார். எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பிரசங்கம் கேட்டுட்டு அவங்க போயாச்சு. இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிற, பேதுருவே ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தை இப்போ பேதுருக்கு வந்துட்டு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போடுங்கன்னு. இப்போ பேதுரு மிகப்பெரிய மீனவர், கடல்ல உள்ள தன்மையும் தெரியும், மீனுக்கு குணாதிசயம் தெரியும், இப்போ போட்டால் கிடைக்குமானம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். ஏசப்பா மீனவரா? இல்லை, அவர் சொல்கிறாரு கொண்டு போடுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துல மீனே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கடலில் அந்த கரையில் மீனே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு தள்ளி கொண்டு போய் போடுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க சொல்கிற, ஆண்டவரே ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. ஹல்லேலூயா. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன். அல்லேலூயா. ஆமாம், அவருக்கு தெரியும் பாருங்க, பேதுருக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அங்கே ஒன்று இல்லைன்னாலும் அங்கே நிறைவான பலனை நம்மளால் எடுக்க முடியும். ஏனென்றால் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஓ வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு நாளைக்கு காரியங்களை எப்படி செய்வேன் புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு, ஆண்டவர் என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். இந்த வார்த்தைகளை நம்ம எப்பவும் சொல்லணும்.
ஹல்லேலூயா. ஆமா, பேதுருக்கு நம்பிக்கை இருந்து பாருங்க. ஆண்டவர் மரித்து அழுகி இருக்கிற சரீரத்து முன்னால போய் நின்று கூட அந்த சரீரத்தை எழும்பி வான்னு கூப்பிட்டா அந்த அழுகின சரீரம் மாறி புது சரீரம் போல எழும்பி முன்னால வந்து நிற்கும். என் தேவனுடைய வார்த்தையில் அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. பேதுருக்கு தெரியும், இருளா இருக்கிற உலகத்தை பார்த்து வெளிச்சம் உண்டாகட்டுன்னு சொன்னா அங்கு வெளிச்சம் உண்டாகணும் பேதுருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால் தான் சொல்றேன், ஆண்டவரே, பிரயாசப்பட்ட ஆண்டவரே, நீங்க சொல்றபடி நான் மறுபடியும் போடுறேன். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்த, ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு அதிகாரம் உண்டு, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல காண்பித்து தரும், அங்கு நிறைவு உண்டு. செத்த சரீரத்தை கூட, செத்த கற்பத்தில் கூட ஒரு உயிரை உண்டாக்க முடியும் என்ற இந்த வெறுமையா இருக்கிற கடல்ல திரளான மீன்களை என் தேவாதி தேவன் தர முடியும் என்கிற ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்து அப்படியே வலைகளை வீசினாம் பாருங்க. ஹல்லேலூயா. இப்ப இழுத்தாம் பாருங்க. வார்த்தை கிடைக்கும் முன்னாலே இழுத்த இழுப்புக்கும் தேவ வார்த்தை அங்கு வெளிப்பட்ட பிறகு கிடைத்த பிறகு செயல்படுத்தின செயலுக்கும் வித்தியாசம் இருந்து இழுத்து இழுத்து பார்க்கறாங்க, இழுக்க முடியல, வலை கிழிஞ்சி போகுமோ என்கிற ஒரு சூழல் வரும்போது அங்க கடல்ல இருந்துட்டு கரையில நின்று பார்த்துட்டு இருக்கிறவங்கள பார்த்து சைகை காட்டி கூப்பிடுறாங்க, வாங்க வாங்கன்னு. இவங்க படகத்துக்கு கொண்டு போனாங்க பாருங்க. வலையை இழுக்கும் போது அந்த ரெண்டு படகுகளும் நிரம்பி வழியத்தக்க அந்த படகு கடலிலே மூழ்கத்தக்க, படகு மூழ்கத்தக்க என் தேவன் இல்லாத சூழ்நிலையில் நிறைவான பலனை எடுக்கும்படியா கிருபை செய்வார் என் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம கொஞ்சம் தான் நினைப்போம், கொஞ்சம் தான் எதிர்பார்ப்போம். தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் தருவார் என்றால் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் யோசித்து பார்ப்பதற்கும் மேலான நிறைவான பலனை கர்த்தர் தருவார். ரூத்து வந்தா பாருங்க, இந்த நிறைவான தேவனிடத்தில் தான் அடைக்கலமாய் வந்தார் ரூத்து. யோபேசு சொன்னாரு, யாபேஸ் சொன்னாரு, ஹல்லேலூயா, போவாஸ் சொன்னாரு பாருங்க. இல்ல ரூத்து, இருக்கிற அனுபவம் இல்ல, நீ வந்திருக்கிறது நிறைவான பலனை தருகிற தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவஜனமே, ஒன்றும் இல்லை பேதுருக்கிட்ட, ஒன்றும் இல்லை, ஒரு மீன் கூட இல்லை. வார்த்தை இருந்தது, ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நிறைவான பலனை பேதுரு கரத்தில் எடுத்துக்கொள்ளும்படியாக கிரியை செய்து தேவனுடைய வார்த்தை எவ்வளவு மேன்மை பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வேத வசனத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்குது. எத்தனை வாக்கு தத்தத்தை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுறார், இதில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன் என்றால் அப்படியே அப்படியே ஹல்லேலூயா ஆக கடவது. நீங்க எடுத்து அறிக்கை செய்ய 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 அந்த நேரத்தில் ஒரு பலனை பார்க்கலனாலும் உங்க வார்த்தையின் அதிகாரம் காரியங்களை நடப்பிக்க போதுமானது. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீணே போகாது. ஹல்லேலூயா. அதுதான் 100க்கு அதிபதி சொன்ன, ஆண்டவரே, நீங்க வராண்டாம்ப்பா, நீங்க என் வேலைக்காரனத்தோட ஆண்டாம்ப்பா, நீங்க வந்தாங்க எதுவும் செய்யாண்டாம்ப்பா, ஒரு வார்த்தை மாத்திரம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதாம்ப்பா, அவன் சொஸ்தமாவிடுவான்ப்பா. அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அந்த வியாதியஸ்தனுக்கு நேராக வெளிப்பட்டது பாருங்க. வியாதி அவனுக்கு மேலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. வியாதி நீங்கி சுகமாய் எழும்பி உட்கார்ந்தா. ஒரு தாகம் நமக்கு வேணும் தேவஜனமே. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு பிரத்யட்சமாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை தரமாட்டாராம். ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கும் போது அப்போ சீசர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல வேத வசனத்தை பிரசங்கிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும் போது உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதா? அந்த வார்த்தை தான் பரலோக தேவன் அவருடைய சிங்காசனத்திலிருந்து வெளிப்படுத்துகிற வார்த்தை.
மற்றவர்களை காயம் கட்டுகிறவர்களாய் வாழுவோம் தேவஜனமே. எந்த சூழ்நிலையில் நீங்கள் காயம் பட்டிருக்கீங்களோ, காயப்படுவீங்களோ, அந்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்காக, மற்றவர்களுக்காக நீங்கள் காயம் கட்டுகிறவர்களாக இருக்கும்போது, மற்றவர்களை நீங்கள் ஆறுதல் படுத்தும் போது, உங்களுக்காக பரலோகத்திலிருந்து தேவனே நீங்கள் காயப்படும் போது இறங்கி வந்து உங்களை அவர் ஆறுதல் படுத்துகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வர வேண்டும் என்றால் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. மற்றவர்களை நம்ம காயத்தை ஆற்றுகிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. என்கிட்ட பைபிள் இருக்குது, எங்க எல்லா புஸ்தகமும் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்குன்னு வச்சிட்டு இருக்கிறதில்ல ஆசீர்வாதம். இந்த வார்த்தை இங்க உள்ள வரணும். இந்த வார்த்தை இங்க இருக்கக்கூடாது, உள்ள வரணும். ஹல்லேலூயா. அதான் ஜீவ நீரூற்று. நீதிமான் வாய் ஜீவ நீரூற்று. நீதிமான் வாய் வேற வார்த்தை பேசாது, தேவையில்லாத வார்த்தை பேச அவன் வாயிலிருந்து. ஹல்லேலூயா. இதுதான் வெளிப்படும். ஜீவ ஊற்று தான் புறப்பட்டு வரும். இந்த நாளிலும் தேவஜனமே, நம்ம பைபிள் பீரோவில் இருக்கலாம், இல்லை எங்கேயாவது டேபிளில் மேசையில் இருக்கலாம். இன்னிலிருந்து அங்கே இருக்கக்கூடாது, நம்ம இறுதிய பலகையில் எழுதப்படணும். எரேமியா சொன்னார், வார்த்தை கிடைச்சது. ஐயோ ஹல்லேலூயா. ஆமே. நான் அப்படியே உட்கொண்டு இங்கே கேட்டுட்டு இப்படியே போட்டுன்னு விடலை. ஹல்லேலூயா. ஆமாம். அவர் சொல்கிறாரு, நான் கிடைச்சதோ உள்ள கொடுத்துட்டே, அது எனக்குள்ள, சொல்லுங்க, எனக்குள்ள அக்கினியாய் பற்றி எரிந்துட்டே இருக்கும். அது எனக்குள்ள பற்றி எரிந்துட்டே இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள பற்றி எரிஞ்சிட்டே இருக்கும்போது துக்கம் மேற்கொள்ள முடியாது, கவலை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கும் தூக்கம் வருதுண்ணா. ஆமாம். ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம கொஞ்சம் நம்மளை தேவ சமூகத்தில் போய் செக் பண்ணி பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் ரொம்ப ஓகே தானான்னு பார்க்கணும். இன்னைக்கும் உறக்கம் வந்தா கண்டிப்பாக ஏதோ ஒரு குறைவு நம்ம வாழ்க்கையில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதில் நிறைய பேர் கேட்குறீங்க. உண்மையிலேயே நீங்கள் கேட்க தான் ஆண்டவர் வார்த்தையை தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அக்னிமயமான ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆதரவு இல்லாத இருக்கிறவர்களையும், சமாதானம் இல்லாத இருக்கிறவர்களையும் உங்கள் வார்த்தையை ஆற்றி தேற்றிடும் தேவஜனமே. வார்த்தையை நல்லா உள்ள கொடுங்க. சமாதானம் இல்லாமல் இருக்குதா, இருதயம் சந்தோஷம் இல்லாமல் இருக்குதா, வார்த்தை உள்ள போக போக சமாதானத்தை நீங்கள் சொந்தரித்து கொண்டே இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அளவில் இந்த சூழ்நிலை இவளால் எப்படி சிரிக்க முடியுது, இந்த சூழ்நிலையை இவளால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது, மற்றவங்க ஆச்சரியப்படணும்னா நமக்குள்ள வார்த்தை நிறைய இருந்தாதான். இல்லைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. ஆமாம். சோதனை நேரத்தில் நம்ம சோர்ந்து போவோம் என்றால் நம்முடைய விசுவாசம் குறுகினது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் ஜீவிக்கிறார், என் தேவன் என்னோடு தான் இருக்கிறார். இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவனை தரும். இல்லை புலம்பி அழுது இருந்தா சாகுறது வரைக்கும் அதன் பலனை தான் நம்ம பூசிப்போம். நம்ம வாயின் வார்த்தையில் நெகட்டிவாக எதுவும் பேசக்கூடாது. பைபிளில் இருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுவோம். உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், மற்றவங்க வாழ்க்கையும் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்ததற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.